எப்படா நம்ம ஹஸ்பண்ட் நம்மள வெளியில கூட்டிட்டு போவாருன்னு சாட்டர்டே சண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப ஒர்க் பண்ணியாச்சு, சாட்டர்டே சண்டேயாவது அழகா ரிலாக்ஸா உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. தோசை சுட்டுட்டு இருக்காங்கன்னா லாஸ்ட் தோசையை நீங்க சுட்டு கொடுங்க உங்க வைஃப். ஏன்னா எல்லா டைமும் அவங்க தானே மத்தவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்க அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து பாருங்க. பயங்கர சண்டை முடிஞ்சோடனே நீ சாப்பிட்டியா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த சண்டை உடனே முடிஞ்சு போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு சின்ன டெஸ்டோட ஆரம்பிப்போமா? கண்ணை முடிக்கங்க. இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டோ இல்லைனா ஹஸ்பண்ட் பார்க்கறதா அந்த ஒய்ஃபோ காலையில என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? என்ன கலர் ட்ரெஸ்? நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்காது. 50% ஞாபகம் இருந்திருக்கும், சூப்பர். பட் பாதி பேருக்கு கண்டிப்பா ஞாபகம் இருந்திருக்காது. ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீங்க சீரியஸா உங்க வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப்ல ஏதோ சேட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட ஏதோ பேச வந்திருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்து லேப்டாப்ல சீரியஸா யாருக்கும் மெயில் ரிப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் நிறைய பேரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இங்க போயிட்டு இருக்குங்க. டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னு ஒரு காரணம் சொல்லலாம். பட் நிறைய வந்து இப்போ அந்யோன்யம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லலாங்க. அந்த காலத்துல இருந்த நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்த மிச்சம் சொச்ச அந்யோன்யம் கூட இப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு தான் சொல்லணுங்க. எங்க அம்மா அப்பா வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த டைம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மார்ட் போன் வரதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னன்னா அவங்க 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ டிவி பார்க்க மாட்டாங்க, மொபைல் பார்க்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்மள எத்தனை பேர் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோங்க? ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் டிவி ஃபோன் எதுவும் இல்லாம ஒருத்தர் பார்த்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வீட்டில் அது நடக்கிறதே இல்லைங்க. ஒன்று ஹஸ்பண்ட் லேட்டாக வருவார், ஒய்ஃப் பரிமாறுவாங்க, ஆனால் ஹஸ்பண்ட் வந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் நிறைய பேர் வீட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அப்பா அம்மா கிட்ட இல்லாத அந்த இருந்த ஒரு அந்யோன்யம் இப்போ நம்ம கிட்ட சுத்தமாக இல்லைங்க. நம்ம இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம், மாடர்ன் கப்பல் எல்லாம் சொல்கிறோம். பட் ஸ்டில் அந்த அந்யோன்யம் எங்கே போச்சு? அதை எப்படி நம்ம லைஃப்குள்ளே திரும்ப கொண்டு வருது? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து பாராட்டு, அப்ரிசியேஷனுக்கு மயங்காத ஒரு பர்சன் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. மேபி வெளியில காமிச்சிக்காம இருப்பாங்க, பட் ஸ்டில் நீங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நான் காலையில தோசை சுட்டு கொடுத்துருந்தேன். தோசை சாப்பிட்டு நல்லா முருகலா இருக்கே தோசை அப்படின்னாரு. எனக்கு வந்து அது அவருக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிட்டார். பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா நான் தான் இந்த தோசை சுடுறேன். ஸோ அடுத்த முறை நான் என்ன பண்ணுவேன், இதே மாதிரி முருகலா அவருக்கு சுட்டு கொடுக்கணும்னு நினைப்பேன். இது பெரிய ட்ரிக் இல்லையா? சின்ன பாராட்டு தான். பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்யும் போது இன்னும் நல்லா செய்யணும், நமக்கே ஒரு எஃபர்ட் போடணும்னு தோணுது இல்லை? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ரிசியேஷன் தாங்க உங்களோட லைஃபை ரொம்ப இனிமையா ஆக்கும், ரொம்ப ஸ்வீட்டரா ஆக்கும். நீங்க ஹஸ்பண்டே அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஷர்ட் இன்னைக்கு போட்டுட்டு வரும்போது இன்னைக்கு நல்லா இருக்குங்க, உங்களுக்கு இது ரொம்ப மேட்சிங்கா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வராரு, நல்லா இருக்கு இன்னைக்கு ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த வைஃப் பாத்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னோட சமையலை பாராட்டலையே, என்னோட ட்ரெஸ்ஸிங்கை பாராட்டலையே அப்படின்னு குறைப்பட்டுக்கிற நிறைய வைஃப் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வைஃப் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு நீங்க உங்க ஹஸ்பண்டை நிறைய பாராட்ட ஆரம்பிங்க. அவங்க வந்து பெருசா அப்படியே சாதிக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாராட்ட ஆரம்பிங்க. திரும்பவும் அவங்க வந்து உங்களை பாராட்ட நினைப்பாங்க. அதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்வீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மேபி ஒரு நாள் உங்க ஹஸ்பண்டும் உங்களை திரும்பி பார்த்து அதே அப்ரிசியேஷனை கொடுக்கலாம். லவ் எப்பயுமே ஒன் வே டிராஃபிக்கா ஒர்க்கே ஆகாது. ஹஸ்பண்ட்ஸ் இது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்க அன்பை பரிமாற ஆரம்பிச்சாதான் உங்க வைஃப் கிட்ட இருந்து அதே அன்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்றேனே, அதனால நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஆதர்ச தம்பதியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. உங்களை மாதிரி தான் நாங்களும் நிறைய சண்டை போட்டுப்போம், நிறைய கோவப்படுவோம், நிறைய திட்டிப்போம். பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோவமோ ஒரு சண்டையோ 2 மணி நேரத்துக்கு மேல நீடிக்காதுங்க. ஒன்னு அவர் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டுருவாரு, இல்ல நான் ஃபர்ஸ்ட் போய் சாரி கேட்டுடுவேன். ஸோ யார் தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணல அது மேட்டர் கிடையாது. பட் யார் ரொம்ப கோவத்தோட உச்சியில இருந்தாலும் கோவம் கம்மியா இருக்கிறவங்க முதல்ல போய் சாரி கேட்டுரும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓகே நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு அவங்க திரும்ப சாரி கேட்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு செஞ்சு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சண்டை வந்தா அந்த சண்டையை அப்பவே முடிக்க பாருங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் இந்த தப்பு பண்றோம். என்னன்னா வாட்ஸ்அப்லயே சண்டை போட்டுப்போம். இப்பெல்லாம் நேருக்கு நேர் கூட சண்டை போட்டுக்கிறது இல்ல. இன்னும் மோசம் வாட்ஸ்அப்ல டைப்ல அடிக்கிறதுல வாய்ஸ் தான்.
என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இன்னைக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறது. அவர் அங்கேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜ்லேயோ சண்டை போட்டுக்கிறது தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அட்லீஸ்ட் ஃபோனில் சண்டை போட்டுக்கிட்டாலும் அது ஃபோனில் ஒருத்தர் பேசுகிற டோன் வச்சு அவங்க என்ன மாதிரி பேச வராங்க. இப்போ நீங்கள் சாரி அப்படின்னு மெசேஜாக அனுப்புறதுக்கும் சாரிங்க நான் தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வாய்ஸில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே அப்படின்னு மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும். இதே நீங்கள் வாட்ஸ்அப்லையோ இல்லை வாய்ஸ் மெசேஜ்லையோ சண்டை போட்டுக்கும் போது அவங்க நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிக்காம சண்டை இன்னும் அதிகம் தான் ஆகுமே தவிர அது சண்டைக்கு ஒரு ஷார்ட் கட் கிடையாது. பட் ஐ லவ் யூ டூ அதெல்லாம் நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் சண்டையை எப்பயுமே வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பேடாக அண்ட் வேர்ஸாக போகிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகிறது கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் சண்டை போட்டுக்காதீங்க. இந்த வீடியோவை முக்கியமாக நிலா இன் யூஎஸ்ஏ சேனலில் ஏன் நான் போடணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு சண்டை வந்ததுன்னா குழந்தைங்க தாங்க ரொம்ப 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 பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்கன்னா சுற்றி மாமனார் மாமியார் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, குழந்தைங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, உங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட உங்கள் குழந்தைங்கள ரொம்பவே பாதிக்குங்க. அவங்க 2 வயசு தான் ஆகுது, 3 வயசு தான் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் அம்மா அப்பாக்குள்ள சண்டை, அவங்களுக்குள்ள மூடு சரியில்லை, சண்டையா இருக்காங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிருங்க. அவங்க அது ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நான் நிறைய டைம் என் பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசியிருக்கேன். அம்மா அப்பா சண்டை போடும்போது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறப்போ அவள் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அவன் என்ன சொல்வானா, எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, ஏன் நீங்க கோவப்பட்டீங்க, எதுக்கு நீங்க சண்டை போட்டீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது, திரும்பவும் நீங்க சரியாயிட மாட்டீங்களா அப்படின்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. ஸோ நமக்குள்ள நடக்கிற சண்டை சரியாயிடும்ன்றது நமக்கு புரியும். பட் குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பயந்துருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் அம்மா அப்பா பேசிக்கவே மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள மனசில் வச்சுக்கிட்டாது ரொம்ப சண்டையை பெருசாக போடாதீங்க. ஒன்றுமே இல்லை, நான் ஒரு சண்டை வரும்போது தயவு செஞ்சு தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சாவே நிறைய சண்டை சமாதானம் ஆகிடும். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். பட் ஏன்னா நம்ம கோவத்தில் மாற்றி மாற்றி பேசும்போது ஒரு பிரேக்கே இல்லாமல் அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். எப்பயுமே நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும் தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ இந்த ரிப்ளை கொடுக்கறதுலேயே சண்டை பெருசாகிட்டே இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த சண்டை முடிஞ்சிருங்க. அதே மாதிரி ஒரு சண்டை போட்டு முடிச்ச அப்புறம் திரும்ப சமாதானம் ஆகிறதுக்கு சாரிலாம் தேவையில்லைங்க. சின்னதா என்னம்மா சாப்பிட்டியா, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, சண்டை அப்பவே முடிஞ்சிடும். ஸோ சாப்பாட்லேயே நிறைய சண்டை முடிஞ்சதை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கூட சண்டை போட்டால் கூட சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிடுவாங்க. சாப்பிட்டோன்னே அந்த சண்டை காணாமல் போயிடும். ஸோ நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு பயங்கர சண்டை முடிஞ்சோடனே நீ சாப்பிட்டியா, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த சண்டை உடனே முடிஞ்சு போயிடும். நிறைய பேர் வீட்டில் சண்டை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேஸில் எல்லாமே நார்மலாக போகும். மண்டே டு ஃப்ரைடே ஒரு ரொட்டீன் போட்ட மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டே வரும்போது தான் நிறைய பேர் வீட்டில் டபால் டிமில்லு சண்டை வெடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டுக்காக ஒய்ஃப் காத்துட்டு இருப்பாங்க. எப்படா வீக்கெண்ட் வரும், நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. முக்கியமாக இந்த வெளிநாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது ரொம்பவே அதிகம். ஏன்னா நம்ம உள்ளூரில் இருக்கும்போது நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடலாம், ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. பட் நம்ம முக்கியமாக யூஎஸ்லலாம் இருக்கும்போது கார் ஓட்ட தெரிஞ்சாதான் வெளியிலேயே போக முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படா நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு போவாருன்னு சாட்டர்டே சண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஹஸ்பண்ட்ஸ்லாம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா மண்டே டு ஃப்ரைடே ரொம்ப ஒர்க் பண்ணியாச்சு, சாட்டர்டே சண்டேயாவது அழகாக ரிலாக்ஸாக உட்காந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு ஹஸ்பண்ட்ஸ்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சியில தான் நிறைய பேர் வீட்டில் சண்டையே வருது. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நான் இப்போதான் வீட்டில் நிம்மதியாக இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்பாரு. ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருக்கிறது, போர் அடிக்குது, தயவு செஞ்சு என்னையும் குழந்தைங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ஒய்ஃபும் சண்டை போடுவாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சியால் நிறைய சண்டை வரும். ஸோ இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் எப்போ ஃப்ரீயாக வராரோ தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க. ஒய்ஃபும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அனுசரணையாக இருந்தீங்கன்னாவே இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே போல் இந்த சண்டைகளை கம்மி பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கணுங்க. ஏன்னா ஒய்ஃபே குழந்தைங்களை பார்த்துக்கணும், டெய்லி வீட்டில் சமைக்கிறாங்க, சாட்டர்டே சண்டேவும் அவங்கள தான் போட்டு படுத்தி எடுக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஒரு சேஞ்சுக்கு சண்டேஸில் நீங்கள் சமைக்க ட்ரை பண்ணலாம். இல்லை சமைக்கலாம் எனக்கு தெரியாதுன்னா அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறது, குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருது, இந்த மாதிரி சில சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சமாதானம் ஆயிடுவாங்க, ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா நம்மளே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டே இருக்கோமேன்ற ஒரு பெரிய
ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா வைஃப்க்குமே இருக்குங்க. ஸோ நீங்கள் சின்னதாக செய்கிற ஒரு தண்ணி பிடிச்சி வைக்கிறதா இருக்கலாம் பாட்டிலில், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட உங்கள் வைஃப் உங்களை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கஷ்டங்களை அவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்றுமே இல்லை, தோசை சுட்டுட்டு இருக்காங்கன்னா லாஸ்ட் தோசையை நீங்கள் சுட்டு கொடுங்க உங்கள் வைஃப். ஏன்னா எல்லா டைமும் அவங்க தானே மற்றவங்களுக்கு தோசை சுட்டு கொடுக்குறாங்க. ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக அந்த வைஃப் வந்து அது ரொம்பவே விரும்புவாங்க. இது ரொம்ப சின்ன ஹெல்ப் தான். நீங்கள் வந்து வைஃப்லாம் என்ன ஹஸ்பண்ட்லாம் நினைக்கிறாங்க, வைஃப் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டைமண்ட் நெக்லஸ் வேணும், புடவை வேணும், அது வாங்கி கொடுத்தா தான் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உங்களுடைய நேரம் தாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களை யாருமே பிரிக்க முடியாது. நிறைய பேர் வெளியாளு மாமியார் நாத்தனார் அது இதுன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் பெருகணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாவே போதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு சின்ன அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்னன்னா, தயவு செஞ்சு உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையே, அது உங்க பொண்ணோட அம்மாவா இருக்கட்டும் இல்ல பையனோட அம்மாவா இருக்கட்டும், தயவு செஞ்சு 3வது ஆள்கிட்ட எடுத்துட்டே போவாதீங்க. உங்க பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்ப அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம தூசி மாதிரி ஆயிடும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஒரு 2 hours 3 hours தாங்க. அது அவங்களுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் வெளியில போயிடுச்சுன்னா தான் சண்டை ரொம்ப பெருசாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சண்டைகளை வெளியில சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே அதை சார்ட் அவுட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப நம்மளோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.